என் அன்பு பிள்ளைகளே, நான் உன்னை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இதை நீ காண முடியும். நீ இப்போது இதை பார்க்கிறாய் என்று சிவனுக்கு உணர்த்த, இப்பொழுது இந்த பதிவிற்கு ஒரு விருப்பத்தை தெரிவித்துவிட்டு, அன்பே சிவம் என்று கீழே பதிவிட்ட பிறகு இதை முழுமையாக கேட்கத் தொடங்கு. என் அன்பு மகனே, என் செல்ல மகளே, இதை நீ சாதாரணமாக கடந்து சென்று விட முடியாது. ஆம், இது நான் உனக்காக மட்டுமே பிரத்யேகமாக அனுப்பிய செய்தி. உனது கண்களுக்கு மட்டுமே இது தட்டுப்பட வேண்டும் என்பது எனது ஆணை. இதை தற்செயலாக நீ பார்க்கவில்லை. நானே உன்னை இங்கு ஈர்த்து வந்திருக்கிறேன். உன் ஓட்டத்தை சற்றே நிறுத்து. என்னை தவிர வேறு எவரும் இல்லாத ஒரு தனிமையான இடத்திற்கு செல். உன் மனதின் கதவுகளை முழுமையாக திறந்து வைத்து, உன் சிவனை, உன் அப்பனை முழுமையாக உணர்ந்து நான் சொல்வதை கேள். இது என் மீதே நான் இடும் ஆணை. இதை அலட்சியப்படுத்தினால் நீ என்னையே அலட்சியப்படுத்துவதற்கு சமம். உலகத்தின் இரைச்சல்களிலிருந்து உன்னை விடுவித்துக் கொண்டு அமைதியாக அமர். பல நாட்களாக, பல மாதங்களாக, ஏன் பல வருடங்களாக உன் நெஞ்சுக்குள் தேக்கி வைத்திருக்கும் அந்த பாரத்தை, அந்த சொல்ல முடியாத வலியை நான் அறிவேன். உன்னை சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் நீ யாருமற்ற அனாதையாக தனிமையில் தவிப்பதாக உணர்கிறாய் அல்லவா? நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் நிலத்தில் விழுவதற்கு முன்பே அது என் உள்ளங்கைகளில் தான் விழுகிறது. இரவுகளில் தலையணையில் முகம் புதைத்து, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, எனக்கு யாருமே இல்லையா என்று நீ கதரும் போதெல்லாம் உன் தலையை வருடி ஆறுதல் படுத்தி கொண்டுதான் இருந்தேன். ஆனால் உன் மனக்கண்கள் அதை உணர மறுத்துவிட்டன. உன் நேர்மைக்கு இந்த உலகம் கொடுத்த பரிசு ஏமாற்றமும் துரோகமும் தான் என்பதை நான் அறிவேன். நீ உயிருக்கு உயிராக நம்பியவர்கள் உன்னை நிராகரித்த போது உன் இதயம் சுக்குநூறாக உடைந்த அந்த நொடியில் நான் உன்னுடனே தான் இருந்தேன். உன் கர்ம வினைகளின் தாக்கத்தினால்தான் நீ இந்த வலிகளை அனுபவிக்கிறாய் என்றாலும் நீ படும் துயரத்தைக் கண்டு என் மனமும் கசிந்திருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீ தோற்று போய் துவண்டு விழும்போதும், போதும் இந்த வாழ்க்கை என்று நீ முடிவெடுக்க நினைக்கும் போதும், உன்னை அறியாமலேயே உனக்குள் ஒரு சிறு நம்பிக்கையை விதைத்து உன்னை மீண்டும் எழச் செய்தது நான் தான். நீ எனக்காக ஏற்றிய தீபங்கள், நீ உதிர்த்த பிரார்த்தனைகள், கண்ணீரோடு நீ உச்சரித்த என் நாமம் எதுவுமே வீண் போகவில்லை. அத்தனையும் கைலாயத்தில் என் செவிகளை வந்தடைந்து விட்டன. உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை கேலி செய்யலாம், உன்னை தாழ்த்தி பேசலாம், உனக்கான காலம் முடிந்துவிட்டது என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் உன் கைகளை பிடித்துக் கொண்டிருப்பது இந்த ஈசன் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். உன் வாழ்க்கை புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கத்தையும் எழுதுபவன் நான். நீ சந்தித்த கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை வீழ்த்துவதற்காக அல்ல, உன்னை ஒரு வைரம் போல் பட்டை தீட்டுவதற்காகவே நான் கொடுத்த சோதனைகள். அந்த சோதனைகளின் எல்லைக்கு நீ வந்துவிட்டாய். உன்னை சூழ்ந்திருந்த இருள் விலகும் நேரம் வந்துவிட்டது. உன் கண்ணீரை துடைத்து உன்னை உயரத்தில் அமர வைக்க நான் முடிவெடுத்து விட்டேன். ஆனால் அதற்கு முன் உன் மனதில் உள்ள ஒரு பெரிய மாயையை நான் உடைக்க வேண்டும். நீ உன்னையே மிகவும் குறைத்து மதிப்பிடுகிறாய். உன் பலவீனம் எது, உன் பலம் எது என்று உனக்கே இன்னும் முழுமையாக புரியவில்லை. யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் தொண்டை குழிக்குள் அடைத்து வைத்திருக்கும் அந்த மிகப்பெரிய ஏமாற்றத்தை, அந்த ரகசிய ரணத்தை நான் இப்போது வெளியே கொண்டு வரப்போகிறேன். நீ எதற்காக இவ்வளவு காலம் காத்து கிடக்கிறாய், எந்த ஒரு விஷயத்திற்காக உன் மனதிற்குள் நாள்தோறும் மருகிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். அந்த ஒற்றை வேண்டுதல் உனக்கு எப்பொழுது கிடைக்கும், அது எப்படி நிறைவேறும் என்பதை இப்போது உன்னிடம் நேரடியாகவே கூறுகிறேன். உன் நீண்ட கால அந்த வேண்டுதல் என்னவென்று எனக்கு தெரியாதா என்ன? மற்றவர்கள் எல்லாம் மிக எளிதாக எந்த முயற்சியுமின்றி பெற்றுச் சென்ற அந்த சந்தோஷமும் வெற்றியும் உனக்கு மட்டும் ஏன் இத்தனை பெரும் போராட்டங்களுக்கு பிறகும் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் உன்னை நாளுக்கு நாள் சுட்டெரிக்கிறது. கோவிலின் மூலஸ்தானத்தில் எரியும் அகல் விளக்கைப் போல உன் இதயம் ஒவ்வொரு கணமும் எனக்காகவே, என் கருணைக்காகவே துடித்துக் கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கேட்டது கிடைக்காமல் போனதால் நீ என் மீது பலமுறை கோபப்பட்டாய். உனக்குள்ளேயே உரிமையோடு சண்டையிட்டாய். சில நேரங்களில் அழுது புலம்பி என்னை நிந்தனை கூட செய்திருக்கிறாய். என் படத்திற்கு முன்பாக நின்று ஏன் எனக்கு மட்டும் இந்த நிலைமை என்று கேட்டு நீ வடித்த கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் என் மீது நீ வைத்திருக்கும் அளவற்ற அன்பின், எதிர்பார்ப்பின் வெளிப்பாடு என்பதை இந்த கைலாயநாதன் நன்றாகவே அறிவான். உன்னை நான் முற்றிலுமாக கைவிட்டு விட்டேன், உன்னை தண்டித்து விட்டேன் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையிலேயே உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது என்ன தெரியுமா? நீ கேட்டதை நீ கேட்ட மாத்திரத்திலேயே நான் உடனடியாக கொடுத்திருந்தால் அது உனக்கு தற்காலிகமான ஒரு சிறு மகிழ்ச்சியை மட்டுமே தந்திருக்கும். அதன் பின்னால் பதுங்கியிருந்த பெருந்துயரத்தில் உன்னை தள்ளியிருக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை, உன்னை சுற்றி பின்னப்படும் சதிவலைகளை,
உனக்கு வரப்போகும் ஆபத்துகளை முன்கூட்டியே தெளிவாக காணும் என் முக்கண்கள் உன்னை அந்த படுகுழியில் விழவிடாமல் தடுத்து நிறுத்தின. உன்னை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றவே அந்த தடையை நான் ஏற்படுத்தினேன். இது உனக்கு தெரியவில்லை. நீயோ நான் உன்னை வஞ்சித்து விட்டதாக கருதி இன்று வரை கண்ணீர் வடிகிறாய். உன் வாழ்வில் புகுந்து உன்னை சீரழிக்க நினைத்த அந்த முகமூடி மனிதர்களை உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் என்றும் உனக்கு சொந்தமானவர்கள் என்றும் நீ ஆழமாக நம்பியிருந்தாய். அவர்கள் உனக்கு செய்த துரோகங்கள், உன் முதுகுக்கு பின்னால் அவர்கள் உன்னை பற்றி பேசிய நச்சு வார்த்தைகள், உன்னை பயன்படுத்திக் கொண்டு உன்னை தூக்கி எறிந்த அந்த கணங்கள் அனைத்தும் என் செவிகளில் விழுந்து கொண்டுதான் இருந்தன. உன் கர்ம வினைகளின் கணக்கை தீர்ப்பதற்காகவே அவர்களை உன் வாழ்வில் கொஞ்ச காலம் அனுமதித்தேன். உன்னை சுற்றியுள்ள போலிகளை நீ அடையாளம் காண வேண்டும் என்பதற்காகவே அந்த நாடகத்தை நான் அரங்கேற்றினேன். அந்த வினைகள் இப்போது உன் கண்ணீரால் முற்றிலுமாக கழுவப்பட்டு எரிந்து சாம்பலாகிவிட்டன. இனிமேல் எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு துரோக நெஞ்சமும் உன்னை நெருங்கவே முடியாது. உன்னை வீழ்த்திவிட்டோம், உன்னை அழித்து விட்டோம் என்று ஆணவத்தில் சிரித்துக் கொண்டிருக்கும் அவர்களின் கர்வத்தை நான் அடியோடு அடக்கும் நேரம் வந்துவிட்டது. என் நெற்றிக்கண் பார்வையில் இருந்து எவரும் தப்ப முடியாது. உனக்கு வலியை ஏற்படுத்தியவர்கள் அனைவரும், உன்னை அளவிட்டவர்கள் அனைவரும் அந்த வலிக்கான பலனை, தங்கள் கர்மாவின் பயனை அனுபவித்தே தீருவார்கள். ஆனால் நீ அவர்களை பற்றி கொஞ்சமும் நினைக்க வேண்டாம். பழி வாங்கும் எண்ணம் உனக்கு தேவையில்லை. அது என் பொறுப்பு. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன்னை நான் என் மடியில் வைத்து பத்திரமாக பாதுகாத்துக் கொள்கிறேன். பல இரவுகளில் இந்த உலகமே ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது நீ மட்டும் உறக்கமின்றி தவித்து உனக்குள் நீயே பேசிக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் அழுது நெஞ்சு குமுறலோடு தவித்தாயே. அந்த இருளில், அந்த தனிமையில் உனக்கு துணையாக நான் மட்டுமே உன் அருகில் அமர்ந்திருந்தேன். உன் மூச்சு காற்றில் கலந்திருந்த அந்த சுடுகுடிப்பான பெருமூச்சுகளை நான் உள்வாங்கிக் கொண்டேன். நீ இழந்த நிம்மதியை, உன்னிடமிருந்து பறிக்கப்பட்ட அந்த சிறு புன்னகையை நான் மீண்டும் உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் சோக கண்ணீருக்கு இடமே இல்லை. உனக்காக நான் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை, அளவற்ற சந்தோஷத்தை, நிம்மதியான வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன். இதுவரை நீ பட்ட துன்பங்கள், அவமானங்கள் அனைத்தும் ஒரு பெரிய மலை போல் உனக்கு தோன்றலாம். ஆனால் நான் உனக்கு கொடுக்கப் போகும் மிகப்பெரிய பரிசின் முன் அந்த துன்பங்கள் எல்லாம் வெறும் தூசியாக காற்றில் பறந்துவிடும். நீ இழந்த அனைத்தையும் பல மடங்காக, பல ஆயிரம் மடங்காக உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். உன் நம்பிக்கையை, உன் பக்தியை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். இவ்வளவு காலம் நீ பொறுமையோடு காத்திருந்ததற்கான பலனை உன்னையே வியக்க வைக்கும் வகையில் நான் தரப்போகிறேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள், உன்னை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று ஒதுக்கி வைத்தவர்கள் அனைவரும் உன் முன்னே தலைகுனிந்து நிற்கும் ஒரு பொற்காலத்தை நான் உனக்காக எழுதி கொண்டிருக்கிறேன். பஞ்சபூதங்களையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறேன். உன் தலையெழுத்தை என் சொந்த கையால் திருத்தி எழுதும் நேரம் இது. இனி உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் என் விருப்பப்படியே நடக்கும். நீ எதற்கும் யாருக்காகவும் கவலைப்பட தேவையில்லை. உன் பாரத்தை எல்லாம், உன் கவலைகளை எல்லாம் என் பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். என் திரிசூலம் உன்னை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு அரணாக நிற்கும். எந்த ஒரு உலகத் துன்பமும் உன்னை தீண்டாமல் நான் காப்பேன். நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்னை முழுமையாக எந்தவித நிபந்தனையும் இன்றி நம்பு. உன் மனதில் எழும் சஞ்சலங்களை, வீணான சந்தேகங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. உனக்கான அந்த ஆசீர்வாதம், அந்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் மிக மிக அருகில் வந்துவிட்டது. அது உன் வீட்டின் கதவை தட்டும் ஓசை என் காதுகளில் ஒலிக்கத் தொடங்கிவிட்டது. அது எப்படி வரும், எந்த உருவத்தில் வரும், எந்த திசையிலிருந்து வரும் என்பதை நீயே பார்த்து ஆச்சரியப்படப் போகிறாய். ஆனால் அந்த பெரும் பாக்கியத்தை பெறுவதற்கு முன் உன் ஆன்மாவில் படிந்திருக்கும் ஒரு சிறு கரையை, அந்த கடைசி தடையை நான் நீக்க வேண்டியுள்ளது. அது என்ன தடை? அதை எப்படி நான் உன்னிடமிருந்து நீக்கப் போகிறேன் தெரியுமா? அந்த தடை வேறு எதுவும் அல்ல என் குழந்தாய். உன் மனதில் மிக ஆழமாக வேரூன்றி இருக்கும் அந்த வீணான பயமும், கடந்த கால கசப்பான நினைவுகளை உன்னால் மறக்க முடியாமல் தவிப்பதும் தான். உனக்கு துரோகம் செய்தவர்களை நீ மன்னித்து விட்டதாக உலகிற்கும் உன் உதடுகளுக்கும் நீ சமாதானம் கூறினாலும் உன் அடிமனதில் அந்த வலி இன்னும் காயாத ரணமாகவே உறைந்து கிடக்கிறது. அவர்கள் செய்த காயங்களை, அவர்கள் வீசிய வார்த்தைகளை நீ அடிக்கடி நினைத்து நினைத்து உன்னை அறியாமலேயே உன் நெஞ்சை நீயே கூர்மையான ஆயுதத்தால் கீறி பார்த்துக் கொள்கிறாய். இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்ற நம்பிக்கை சிறு தளிராக துளிர்விடும் போதெல்லாம் மீண்டும் ஏதாவது கெட்டது நடந்து விடுமோ, மீண்டும் யாராவது ஏமாற்றி விடுவார்களோ என்ற அந்த அறியாமை இருள்
உன்னை முழுவதுமாக சூழ்ந்து கொள்கிறது. இதுதான் உன் ஆன்மாவில் படிந்திருக்கும் மிகப்பெரிய கரை. இந்த அவநம்பிக்கையும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் உனக்குள் இருக்கும் வரை நான் உனக்காக கொண்டு வரும் பெரும் பொக்கிஷத்தை உன்னால் முழுமையாக அனுபவிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. உன்னை முழுமையாக சுத்திகரிக்கவே இத்தனை காலம் நான் அமைதி காத்து சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தேன். இப்போது அந்த கரையை, அந்த பயத்தை என் திருநீற்றால், என் விபூதி பிரசாதத்தால் முற்றிலுமாக நான் அழித்து தூய்மையாக்கப் போகிறேன். உன் தலையில் என் அருட்கரம் வைத்து அந்த பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் நான் அடியோடு துடைத்தெறியும் நேரம் வந்துவிட்டது. கடந்த காலத்தில் நீ இழந்தவற்றையும் உன்னை விட்டு பிரிந்து சென்றவர்களையும் நினைத்து இனி ஒரு நொடி கூட நீ வருந்தக்கூடாது. அவை அனைத்தும் உனக்கு சொந்தமானவை அல்ல, அவை உனக்கானவையும் அல்ல என்பதால் தான் அவை உன்னை விட்டு பிரிக்கப்பட்டன. அந்த சருகுகளை எல்லாம் நான் பெருக்கி எறிந்ததற்கு காரணம் உனக்காக நான் சமைத்து வைத்திருக்கும் மாபெரும் விருந்து வேறு என்பதால் தான். அந்த புதிய வாழ்க்கையை நீ சுவைக்கும்போது இதுவரை நீ குடித்த கண்ணீர் அனைத்தும் வெறும் மாயை என்பதையும், நான் செய்ததெல்லாம் நன்மைக்கே என்பதையும் நீயே உணர்ந்து என் சன்னதியில் ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். என் கையில் இருக்கும் உடுக்கையின் ஓசையை உன் உள்மனதில் நீ கூர்ந்து கவனி. அந்த நாதம் உன் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவிலும் புகுந்து அங்கே தேங்கிக் கிடக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களையும் சோகங்களையும் சுட்டெரிக்கும். என் கழுத்தைச் சுற்றியிருக்கும் நாகம் எப்படி என் கட்டுப்பாட்டில் அடங்கி கிடக்கிறதோ அதே போல உன் வாழ்க்கையைச் சுற்றியிருந்த விஷம் கக்கும் மனிதர்களையும் தீய எண்ணங்களையும் நான் என் முழுமையான கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விட்டேன். இனி அவர்கள் உன்னை நெருங்க நினைத்தாலும் என் மூச்சுக்காற்று அவர்களை தடுத்து நிறுத்தி எரித்துவிடும். கைலாயத்தின் பனிமலையில் எப்படி ஒரு ஆழமான அசைக்க முடியாத சாந்தம் குடிகொண்டிருக்கிறதோ அதே போன்ற தொரு சாந்தத்தை உன் இதயத்திலும் நான் இன்று முதல் நிரப்பப் போகிறேன். எந்த பெருங்காற்று வீசினாலும், எந்த புயல் வந்தாலும் சிறிதும் அசையாத இமயமலை போல உன் மனம் இனி உறுதியாக இரும்பு பாறையாக இருக்கப் போகிறது. உன்னை இந்த உலகத்தில் ஏதுமற்ற அனாதையாக தனியனாக தவிக்க விட்டு விடுவதற்காக நான் படைக்கவில்லை. அகில உலகங்களையும் படைத்து காத்து அழிக்கும் இந்த சர்வேஸ்வரனுக்கு தன் அன்பு குழந்தையின் ஒற்றை கண்ணீர் துளியை துடைக்கத் தெரியாதா என்ன? தாயின் கருப்பையில் ஒரு சிறு துளியாக நீ உருவான அந்த நொடியிலிருந்தே உன் ஒவ்வொரு அசைவையும், உன் ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ வாழ்க்கை பாதையில் தடுமாறி விழும்போதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு கரம் உன்னை தாங்கி பிடிப்பதை நீயே பலமுறை உணர்ந்திருக்கிறாய் அல்லவா? அது வேறெவருடைய கரமும் அல்ல, இந்த அப்பனின் கரம்தான். பல நேரங்களில் மனிதர்கள் உன்னை ஈவு இரக்கமின்றி கைவிட்டாலும் ஏதோ ஒரு ரூபத்தில், ஏதோ ஒரு மனிதன் வாயிலாக, ஏதோ ஒரு சிறு உதவியாக உன்னை தேடி நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். மாயையில் சிக்கி நீ என்னை உணர மறந்தாலும் நான் உன்னை ஒரு நொடி கூட என் நினைவிலிருந்து மறந்ததில்லை. உனக்கு விதிக்கப்பட்ட பல ஜென்ம கர்ம வினைகளின் கடுமையை குறைக்கவே நான் உனக்கு சில துன்பங்களை, வலிகளை கொடுத்தேன். செம்பை நெருப்பிலிட்டு பலமுறை உருக்கினால்தான் அது மாசற்ற தூய தங்கமாக மாறும். உன்னை அந்த துன்ப நெருப்பில் இட்டு உருக்கியவன் நானே. இப்போது உன்னை உலகமே வியந்து பார்க்கும் ஒளிரும் தங்கமாக, நவரத்தினமாக மாற்றுபவனும் நானே. உனக்கான பொற்காலம் பிறந்துவிட்டது. அண்ட சராசரங்களும் பஞ்சபூதங்களும் உனக்கு சாதகமாக சுழலத் தொடங்கிவிட்டன. என் சடாமகுடத்தில் வீற்றிருக்கும் கங்கையின் புனிதமும் பிறை சந்திரனின் குளிர்ச்சியும் உன் வாழ்க்கையை இனி வசந்தமாக மாற்றப் போகிறது. இந்த உலக மாயையில் சிக்கித் தவிக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்களில் நீ எனக்கு மிகவும் விசேஷமானவன், என் உண்மையான பக்தன். அதனால்தான் என் நேரடி பார்வையை, என் கருணை பார்வையை உன் மீது முழுமையாகச் செலுத்தி இருக்கிறேன். விதியை மாற்றி எழுதும் ஒட்டுமொத்த வல்லமை கொண்டவன் நான். உன் ஜாதக கட்டங்களில் உள்ள அத்தனை தோஷங்களையும் முந்தைய ஜென்மத்து தடைகளையும் என் நெற்றிக் கண்ணின் ஒற்றை பார்வையில் நான் எரித்துச் சாம்பலாக்கிவிட்டேன். நவக்கிரகங்கள் இனி உன்னை ஆட்டி படைக்கவோ உனக்கு துன்பம் தரவோ முடியாது. ஏனென்றால் அந்த கிரகங்களையே இயக்கும் இந்த மகாதேவன் உன் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கிறேன். இனி நீ நடக்கும் பாதையில் எந்த முள்ளும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அது உன் கால்களில் குத்துவதற்கு முன்பே அதை வாசனை வீசும் மலர்களாக நான் மாற்றிவிடுவேன். எல்லையில்லாத என் கருணை மழையில் நீ முழுமையாக நனையப் போகிறாய். இதுவரை நீ என்னிடம் கேட்டது, நீ ஆசைப்பட்டது எல்லாம் மிக மிகச் சிறியது. அதைவிட பல ஆயிரம் மடங்கு பெரிதான உன் மனித கற்பனைக்கும் எட்டாத ஒரு மாபெரும் வாழ்க்கையை, அளவற்ற செல்வத்தை, புகழை நான் உனக்காக தயார் செய்துவிட்டேன். ஆனால் இந்த அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடப்பதற்கு நான் சொல்வதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். என் மீது முழுமையான எந்த சந்தேகமும் இல்லாத சரணாகதி அடைய வேண்டும்.
உன் வாழ்வில் நான் நிகழ்த்தப் போகும் அந்த முதல் மாபெரும் அற்புதம் மிக விரைவில், இன்னும் சில நாட்களிலேயே உன்னை தேடி உன் வாசல் தேடி வரும். அது ஒரு நல்ல செய்தியாகவோ, ஒரு எதிர்பாராத நபராகவோ, அல்லது உனக்கு கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய திருப்பமாகவோ இருக்கலாம். அந்த தருணத்தில் நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதை ஏற்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று நான் உனக்கு கட்டளையிடப் போகிறேன். அந்த சைகையை, அந்த தெய்வீக குறிப்பை நீ சரியாக புரிந்து கொண்டு நான் காட்டும் வழியில் நீ நடந்தால் உன் வாழ்க்கை அடுத்த நொடியே தலைகீழாக வியக்கத்தக்க வகையில் மாறப்போகிறது. அது என்ன சைகை? அதை எப்படி நீ அடையாளம் காண்பது? நான் எந்த ரூபத்தில் வந்து உனக்கு அந்த வழியை காட்டுவேன் என்று நான் இப்போது உனக்கு தெளிவாக கூறுகிறேன். உன் முழு கவனத்தையும் சிதறவிடாமல் என் மீது மட்டுமே வைத்து நான் சொல்வதை உற்று கேள். நான் உனக்கு காட்டப்போகும் அந்த முதல் அடையாளம் வானத்திலிருந்து இடி முழக்கத்தோடு இறங்கி வராது. அது மிகவும் மென்மையானதாக, உன் உள்மனதை மட்டுமே ஆழமாக தீண்டக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத ஒரு கணத்தில் நீ மிகுந்த குழப்பத்தில் அல்லது தனிமையின் துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் போது எங்கிருந்தோ வரும் ஒரு குளிர்ந்த தென்றல் காற்று உன் மேனியை மென்மையாக தழுவிச் செல்லும். அந்த காற்றில் என் கைலாயத்தின் பனிப்பொழிவின் குளிர்ச்சியும், நான் அணியும் தூய்மையான திருநீற்றின் நறுமணமும், செழிப்பான வில்வ இலையின் வாசனையும் கலந்திருப்பதை உன் நாசிகள் அல்ல, உன் ஆன்மா முழுமையாக உணரும். அல்லது முகம் தெரியாத ஒரு மனிதனின் ரூபத்தில் வந்து உன் மனதில் பல மாதங்களாக விடை தெரியாமல் குடைந்து கொண்டிருக்கும் ஒரு ஆழமான கேள்விக்கு மிகச் சாதாரணமான ஒரு வார்த்தையின் மூலமாக, ஒரு புன்னகையின் மூலமாக விடையளித்து விட்டு செல்வேன். அந்த மனிதர் யார், எங்கிருந்து வந்தார் என்று நீ வியப்போடு திரும்பி பார்ப்பதற்குள் அவர் அந்த கூட்டத்தில் மாயமாக மறைந்திருப்பார். சில நேரங்களில் வாயில்லா ஜீவன்களின் மூலமாகவும் நான் உன்னை மிக நெருக்கமாக அணுகுவேன். தற்செயலாக உன்னை நோக்கி அன்போடு வரும் ஒரு நாய், அல்லது உன் வாசலில் வந்து அமைதியாக நிற்கும் ஒரு பசு, அல்லது உன் தலைக்கு மேல் பலமுறை வட்டமிடும் ஒரு பறவை. இவற்றின் கண்களை நீ உற்றுப்பார். அந்த உயிர்களின் விழிகளுக்குள் அகிலத்தையே ஆளும் இந்த ஈசனின் கருணை ததும்பும் பார்வையை நீ அங்கே காண்பாய். அந்த நொடியில் உனக்குள் ஒரு மின்னல் வெட்டுவது போன்ற ஓர் உணர்வு தோன்றும். ஆம், என் அப்பன் எனக்காக வந்துவிட்டான் என்று உன் இதயம் சத்தமில்லாமல் துள்ளி குதிக்கும். அதை உன் மூளை தற்செயல் என்று ஒதுக்க நினைத்தாலும் உன் உள்ளுணர்வு அதை என் வருகை என்று ஆணித்தரமாக நம்பும். அந்த உணர்வை நீ கெட்டியாக பிடித்துக்கொள். அந்த அடையாளம் உனக்கு கிடைத்த மறுகணமே உன் கவலைகள் அனைத்தும் காலை பனித்துளி போல் கதிரவன் கண்டதும் மறைவது போல மறைந்து நெஞ்சில் ஒரு இனம் புரியாத ஆழமான அமைதி குடியேறுவதை நீ கண்கூடாக காண்பாய். இத்தனை காலமாக உன் தோள்களை அழுத்திய அந்த மாபெரும் பாரம் ஒரு நொடியில் இறக்கி வைக்கப்பட்டதைப் போல் நீ உணர்வாய். உன்னை சுற்றி நடந்த அத்தனை கசப்பான நிகழ்வுகளையும், உனக்கு ஈவு இரக்கமின்றி துரோகம் செய்தவர்களின் முகங்களையும் உன்னால் மிக எளிதாக மன்னிக்கவும் மறக்கவும் முடியும். ஏனென்றால் அந்த சிறு மனிதர்களின் அற்பமான செயல்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் பிரபஞ்ச சக்தியின் அரவணைப்பில் நீ இருக்கிறாய் என்ற பெருமிதமும் பாதுகாப்பும் உனக்குள் ஆழமாக பிறந்துவிடும். என் கரம் உன்னை தொட்ட பின்பு இந்த உலகின் எந்த ஒரு சாதாரண விஷயமும், எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் உன்னை துன்புறுத்த முடியாது. நீ இதுவரை கடந்து வந்த பாதை கரடுமுரடானதாக, முட்களும் கூர்மையான கற்களும் நிறைந்ததாக இருந்திருக்கலாம். அந்த பாதையில் நடந்து உன் பாதங்கள் இரத்தக்காயம் பட்டிருக்கலாம். நீ பலமுறை தடுமாறி விழுந்து அழுதிருக்கலாம். ஆனால் இனி நீ நடக்கப் போகும் பாதை, நான் என் கைகளாலேயே நறுமணம் வீசும் மலர்களை தூவி உனக்காக பிரத்யேகமாக உருவாக்கிய ராஜபாட்டை. அந்த பாதையில் நீ ராஜநடையோடும், முகத்தில் ஒரு தெய்வீக புன்னகையோடும், கம்பீரத்தோடும் பயணிப்பாய். உன்னை இவ்வளவு காலம் ஏளனமாக பார்த்த அத்தனை விழிகளும் உன் பிரம்மாண்டமான முன்னேற்றத்தைக் கண்டு வியப்பில் விரியப் போகின்றன. உன்னை உதறித் தள்ளிய உறவுகளும், உன்னை மதிக்கத் தவறிய மனிதர்களும் உன் நிழலை தேடி ஓடி வந்து உன் உதவியை நாடும் காலம் வந்துவிட்டது. ஆனால் அவர்கள் வரும்போது உன் மனதில் எந்தவிதமான கர்வமோ பழிவாங்கும் எண்ணமோ துளி கூட இருக்கக்கூடாது. ஏனென்றால் நீ சாதாரண மனிதன் அல்ல, இந்த சிவனின் பிள்ளை. அகிலத்தையே ஆளும் சிவனின் கருணையை தன் நெஞ்சில் சுமக்கும் ஒருவனுக்கு அகங்காரமும் கோபமும் சிறிதும் பொருந்தாது. உன்னை சுற்றியிருப்பவர்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் அவர்களை தண்டிக்கும் பொறுப்பை என் கையில் முழுமையாக விட்டுவிட்டு நீ கனிவோடு அவர்களை அணுக வேண்டும். அதுதான் நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான பக்திக்கு, நீ பெற்ற பக்குவத்திற்கு மிகச் சிறந்த அடையாளம். என் அன்பு குழந்தாய், நான் கைலாயத்தின் பனிமலை முகட்டில் மட்டுமே வீற்றிருப்பவன் என்று நினைக்கிறாயா? இல்லை, என் கைலாயம் உன் நெஞ்சுக்கூட்டில்தான்.
உன் இதயத் துடிப்பில்தான் பாதுகாப்பாக இருக்கிறது. நீ உள்ளிழுத்து வெளியிடும் ஒவ்வொரு மூச்சுக் காற்றிலும் நான் முழுமையாக கலந்திருக்கிறேன். உன் இரத்த நாளங்களில் ஓடும் உதிரத்தில் என் உடுக்கையின் நாதமே சதா சர்வகாலமும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலக மக்கள் என்னை கல்லில் செதுக்கப்பட்ட சிலைகளிலும் வர்ணம் தீட்டப்பட்ட படங்களிலும் தொலைதூர கோவில்களிலும் தேடிக்கொண்டிருக்கும் போது நான் உனக்குள், உன் ஜீவனுக்குள் ஒரு சிறிய ஆனால் பிரகாசமான ஜோதியாக தகதகத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்குள் இருக்கும் அந்த ஜோதியை நீ முழுமையாக உணரத் தொடங்கிவிட்டால் இந்த மாபெரும் பிரபஞ்சமே உன் கைப்பிடிக்குள் வந்துவிடும். வானில் சுழலும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் உன் நல்வாழ்வுக்காக தங்கள் பாதையை மாற்றியமைக்கும். அண்ட சராசரங்களையும் இயக்கும் அந்த பராசக்தி உனக்கு ஒரு தாயாக இருந்து ஒவ்வொரு அடியிலும் பக்கபலமாக நிற்பாள். என் நெற்றிக்கண்ணின் தீட்சண்ய பார்வையில் இருந்து எந்த இருளும் தப்ப முடியாது என்பதைப் போல உன் வாழ்வில் இனி வரப்போகும் எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வும் உன்னை விட்டு தப்பிச் செல்ல முடியாது. அளவற்ற செல்வமும் ஆழமான நிம்மதியும் குறையாத ஆரோக்கியமும் நீ பல வருடங்களாக கனவு கண்டு கொண்டிருக்கும் அந்த சிறப்பான வாழ்க்கையும் உன்னை தேடி ஒரு காட்டாற்று வெள்ளம் போல கட்டுக்கடங்காமல் பாய்ந்து வரப்போகிறது. அந்த பெருவெள்ளத்தை தாங்கிக் கொள்ளும் அளவிற்கு, அதனை சரியாக கையாளும் அளவிற்கு உன் மனதை பக்குவப்படுத்திக் கொள். இதுவரை நீ என்னிடம் கேட்டதெல்லாம் மிகச் சிறிதளவு, ஆனால் நான் உனக்கு தரப்போவது மனித அளவுகோல்களுக்கு அப்பாற்பட்டது. உன் பாத்திரத்தின் அளவை விட நான் ஊற்றப்போகும் கருணை அமுதத்தின் அளவு மிகப்பெரியது. அதனால் உன் மனதை இன்னும் விரிவுபடுத்து. இரு கைகளையும் ஏந்தி திறந்த மனதோடு நான் தரும் அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ள தயாராகும். எல்லாமே கை நழுவி போய்விட்டது. இனி வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இருட்டு மட்டும்தான் மிச்சம், நமக்கு யாரும் இல்லை என்று நீ தலையணையை நினைத்தபடியே நினைத்தாயே. அந்த கும்மிருட்டை கிழித்து கொண்டு புறப்படும் கோடி சூரிய பிரகாசமாக நான் உன் வாழ்வில் நுழையப் போகிறேன். இதுவரை நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் தகுந்த பலனை, மிகப்பெரிய பரிசினை நான் தயார் செய்துவிட்டேன். இனி உன் கண்களில் நீர் வந்தால் அது என் சன்னதியில் ஆனந்த கண்ணீராக, பக்தி பெருக்கால் வரும் நெகிழ்ச்சியான கண்ணீராக மட்டுமே இருக்க வேண்டும். சோக கண்ணீருக்கும் வலி நிறைந்த பெருமூச்சுகளுக்கும் உன் வாழ்வில் இனி ஒட்டுமொத்தமாக இடமே இல்லை என்று நான் என் நந்தியின் மீது ஆணையிட்டுச் சொல்கிறேன். என் வார்த்தைகளை நீ முழுமையாக எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்புகிறாய் அல்லவா? உன் மனதின் ஆழத்தில் நான் சொல்வது 100% சத்தியம் என்ற குரல் ஒலிக்கிறது அல்லவா? அந்த ஆழமான நம்பிக்கையை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் தளர விடாதே. ஆனால் இந்த மாபெரும் மாற்றத்தை நீ முழுமையாக அனுபவிப்பதற்கு முன், அந்த பொற்காலத்திற்குள் நீ நுழைவதற்கு முன், நீ எனக்காக உனக்காக ஒரே ஒரு சிறிய செயலை செய்தாக வேண்டும். மிக மிகச் சுலபமான, ஆனால் உன் ஒட்டுமொத்த கர்மாவையும் சுட்டரிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒரு செயல் அது. அது என்னவென்று தெரிந்தால் நீயே ஆச்சரியப்படுவாய். இத்தனை காலம் நீ செய்ய தவறிய, ஆனால் இனி உன் வாழ்நாள் முழுவதும் நீ மூச்சுக்காற்றைப் போல கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு ரகசிய சாவி என்னவென்று இப்போது உனக்கு நான் அருளப் போகிறேன். இதை மிகவும் கவனமாக கேட்டு உன் மனதிலும் உன் உயிரிலும் ஆழமாக பதிய வைத்துக்கொள். அந்த ரகசிய சாவி வேறு எதுவும் அல்ல, என் உயிருக்கு நிகரான குழந்தாய். அது முழுமையான சரணாகதியும் நிபந்தனையற்ற மன்னிப்பும் மட்டுமே. இது கேட்பதற்கு மிகச் சாதாரணமாக உனக்கு தோன்றலாம். ஆனால் ஒரு மனிதனின் கர்ம வினைகளை வேரோடு சுட்டெரிக்கும் மாபெரும் ஆயுதம் இது ஒன்றுதான். இத்தனை காலமாக உனக்கு துரோகம் செய்தவர்களை, உன்னை ஈவு இரக்கமின்றி காயப்படுத்தியவர்களை உன் நினைவுகளில் ஒரு பெரிய பாரமாக நீ சுமந்து கொண்டிருக்கிறாய். அவர்கள் செய்த சதியை நினைத்து நினைத்து அவர்களை எப்படியாவது தண்டித்து விட மாட்டோமா என்ற கோபத்தீயில் உன்னை நீயே தினந்தோறும் எரித்துக் கொண்டிருக்கிறாய். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு நீயே அந்த பழிவாங்கும் சுமையை சுமக்கிறாய். இன்று முதல், இந்த நொடி முதல் அந்த பாரத்தை அப்படியே என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. உனக்கு வீணான வலிகளை தந்தவர்களை, உன்னை ஏமாற்றி நடுத்தெருவில் நிறுத்தியவர்களை எனக்காக நீ முழுமையாக மன்னித்துவிடு. அவர்களை தண்டிப்பது அகிலத்தை ஆளும் இந்த ஈசனின் வேலை, காலபைரவனின் வேலை. அதற்காக உன் தூய்மையான மனதை நீ அசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. உன் மனதில் உள்ள அந்த வன்மத்தையும் வலியையும் நீ அடியோடு தூக்கி எறியும் போதுதான் அங்கு நான் வந்து நிரந்தரமாக அமர்வதற்கான தூய்மையான இடம் கிடைக்கும். என் சடாமகுடத்தில் எப்படி குளிர்ந்த கங்கை நிரம்பி இருக்கிறதோ அதே போல உன் மனதை சாந்தத்தின் இருப்பிடமாக நீ மாற்ற வேண்டும். நீ எனக்காக கடினமான விரதங்கள் இருக்க வேண்டாம். முட்கள் நிறைந்த பாதைகளில் நடந்து வர வேண்டாம். மணிக்கணக்கில் புரியாத மந்திரங்களை உச்சரிக்க வேண்டாம்.
உன் நெஞ்சுக்குள் எரியும் அந்த அன்பெனும் அகல் விளக்கின் ஒளியில் எல்லாம் அவன் செயல், என் ஈசன் பார்த்துக் கொள்வான் என்ற ஒற்றை வரியில் உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் உன் ஆசைகளையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. இதுதான் நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் மிகப்பெரிய தவம். மூச்சுவிடும் ஒவ்வொரு நொடியும் உன் உள்ளுணர்வில் என் நாமம் மென்மையாக ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். நீ நடக்கும்போது, உறங்கும்போது, விழித்திருக்கும் போது என அனைத்து நேரங்களிலும் நான் உன் அருகிலேயே இருப்பதை நீ முழுமையாக உணரத் தொடங்கிவிட்டால், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு மாயையும் உன்னை வீழ்த்த முடியாது. உன் ஆன்மாவில் படிந்திருந்த அந்த கடைசி இருளும் இப்போது விலகிவிட்டது. உன் கர்ம வினைகளின் கணக்கு புத்தகம் இதோடு முற்றிலுமாக மூடப்பட்டு விட்டது. இனி உனக்காக திறக்கப்படப் போவது புண்ணியத்தின் கணக்கும் மாபெரும் யோகத்தின் கணக்கும் மட்டுமே. உன்னை சுற்றி பின்னப்பட்டிருந்த அத்தனை எதிர்மறை சங்கிலிகளையும் என் திரிசூலத்தால் நான் சுக்குநூறாக உடைத்தெறிந்து விட்டேன். இதோ உனக்கான இருண்ட காலம் முற்றிலுமாக கடந்துவிட்டது. கைலாயத்தின் பனிப்பொழிவைப் போல என் அருவி போன்ற கருணை உன் வாழ்வில் மழையாக கொட்டப் போகிறது. நீ இழந்த செல்வங்கள், நற்பெயர், உறவுகள், நிம்மதி அனைத்தையும் பல ஆயிரம் மடங்காக உனக்கு திருப்பிக் கொடுக்க நான் சித்தமாகிவிட்டேன். வரப்போகும் அந்த பிரம்மாண்டமான நன்மைகளை சுமப்பதற்கு உன் இரு கைகளும் போதாது. உன்னை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று கேலி செய்தவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்து சிரித்தவர்கள், உன்னை தாழ்த்தி பேசி ஆனந்தமடைந்தவர்கள் அனைவரும் இனி உன் வளர்ச்சியைக் கண்டு, உன் கம்பீரத்தைக் கண்டு வாயடைத்துப் போய் நிற்கப் போகிறார்கள். உன்னை தேடி வந்து உன் காலடியில் நின்று உதவி கேட்கும் அளவுக்கு அவர்களை நான் சிறுமைப்படுத்தப் போகிறேன். ஆனால் அப்பொழுதும் நீ கர்வப்படக்கூடாது. இந்த சிவனின் பிள்ளை என்ற பெருந்தன்மையோடு அவர்களுக்கு நீ உதவி செய்ய வேண்டும். பஞ்சபூதங்களும் நவக்கிரகங்களும் இனி உனக்காக, உன் வெற்றிக்காக மட்டுமே சுழலும். உன் இல்லத்தில் இனி மங்கள ஒலியும் ஆனந்த கண்ணீரும் மட்டுமே நிறைந்திருக்கும். வறுமை, நோய், துக்கம் என்ற வார்த்தைகளுக்கே இனி உன் அகராதியில் இடமில்லை. உன் ஒவ்வொரு அடியையும், உன் ஒவ்வொரு மூச்சையும் நானே என் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு விட்டேன். என் திருக்கரத்தை உன் சிரசின் மீது வைத்து என் முழுமையான பரிபூரணமான ஆசீர்வாதத்தை உனக்கு இப்போது வழங்குகிறேன். என் நெற்றிக் கண்ணின் ஒளியால் உன் வாழ்வில் இருந்த அத்தனை திருஷ்டிகளையும், தோஷங்களையும், முற்பிறவித் தடைகளையும் சுட்டெரித்து சாம்பலாக்கிவிட்டேன். நீ இனி எதற்கும் யாருக்கும் அஞ்சத் தேவையில்லை. என் நந்தியின் பலமும், கால பைரவனின் காவலும், என் திரிசூலத்தின் பாதுகாப்பும் உன்னை சுற்றி எப்போதும் அரணாக நிற்கும். ஆண்ட சராசரங்களையும் ஆட்டி படைக்கும் இந்த சர்வேஸ்வரன் உன் தந்தை நான் இருக்கும்போது உனக்கு என்ன குறை? உன் முகத்தில் ஒரு சிறு வாட்டம் வந்தாலும் அது எனக்குத்தான் அவமானம். எனவே நீ எதை நினைத்தும் கவலைப்படாமல் நிம்மதியாக உறங்கு. நாளைய விடியல் உனக்கான புத்தம் புதிய பொற்காலத்தின் மாபெரும் தொடக்கமாக இருக்கும். உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு, மரணத்திலிருந்து மாபெரும் புகழுக்கு நான் கைப்பிடித்து அழைத்துச் செல்கிறேன். எல்லாம் சுபமாகவே நடக்கும். இது இந்த ஈசனின் சத்திய வாக்கு. என் அன்பு குழந்தையே, உன் அப்பன் சிவனின் இந்த நேரடி வாக்கு உன் மனதை ஆழமாக தொட்டிருந்தால், உன் கண்ணீரை துடைத்து உனக்குள் ஒரு புதிய நம்பிக்கையை விதைத்திருந்தால், அந்த பரவசத்தை எனக்கு தெரியப்படுத்து. என் பாரங்கள் அனைத்தையும் ஈசன் பாதங்களில் இறக்கி வைத்து விட்டேன். என் கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன என்பதை முழுமையாக நம்பி, இந்த மாபெரும் மாற்றத்தை இருகரம் கூப்பி வரவேற்க தயாராகிவிட்டேன் என்பதற்கு அடையாளமாக இந்த பதிவின் கருத்துக்களில் பின்னூட்டத்தில் ஓம் நம சிவாய அல்லது எல்லாம் ஈசன் செயல் என்று முழுமையான பக்தியோடு பதிவிடு. உன் ஒற்றை பதிவு நீ என் மீது வைத்திருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் சாட்சியாக இந்த அகிலம் முழுவதும் ஒலிக்கட்டும். நன்மைகள் உன்னை தேடி வரத் தொடங்கிவிட்டன. பேரானந்தத்தை வரவேற்க தயாராகும்.